ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான ரிப்பன் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை நீங்கள் தீபாவளிக்கு கூட செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல முறுமுறுப்பாக இருக்கும், செய்கிறதும் ரொம்ப ஈஸி. இது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இதை பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமாக பண்ண முடியும், குறைவான இன்க்ரீடியன்ட் வச்சு. இதை நீங்கள் செஞ்சுட்டு ஏர்டைட்டான டப்பாவில் ஸ்டோர் பண்ணிவிட்டு 10 days வரைக்கும் கூட வச்சு சாப்பிடலாம், கெட்டு போகாமல் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1 கப் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. ஏதாவது ஒரு கப் எடுத்துக்கோங்க, வீட்டில் இருக்க கப்பு. அதில் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அளந்துக்கோங்க. இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள், 4-5 பூண்டு பற்கள் சேர்த்துக்கோங்க. தோல் உரிச்சிட்டு சேர்க்கணும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நைஸாக பவுடர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட கப்பி இருக்கக்கூடாது. இப்போ இந்த பொட்டுக்கடலை மாவை ஒரு சன்னியில் சேர்த்துட்டு நல்லா இதாக ஜலிச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட கப்பி இருக்கக்கூடாது. அதுக்காக நான் இப்போ செஞ்சுருக்க அளவில் 1 கிலோ அளவுக்கு பக்கோடா வரும். நீங்கள் குறைவாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா 1/2 கப் அளவு பொட்டுக்கடலை போட்டு செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறமா கூட நீங்கள் அதிக அளவில் செஞ்சுக்கலாம். இப்போ இதை நல்லா ஜலிச்சதுக்கப்புறமா இந்த கப்பிலாம் நம்மளுக்கு தேவைப்படாது, இதை கீழே கொட்டிடலாம். இப்போ இந்த மாவு கூடவே அரிசி மாவு சேர்க்கணும். பாருங்கள் எவ்வளோ ஃபைனாக இருக்குது இந்த மாவு. இப்போ 3 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. எந்த கப்பில் நம்ம பொட்டுக்கடலை எடுத்தோமோ அதே கப்பில் 3 கப் அளவு அரிசி மாவு எடுத்துக்கணும். 1 கப் பொட்டுக்கடலை சேர்த்தோம், ஸோ 3 கப் நம்ம அரிசி மாவு எடுத்துருக்கோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாவை கூட நீங்கள் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்போல்லாம் உங்களுக்கு செய்யணும்னு தோணுதோ அப்போலாம் நீங்கள் பக்கோடா செய்யலாம். இப்போ இதில் 1 குழிக்கரண்டி அளவுக்கு சூடான எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் எல்லா மாவுலையும் படுறது அளவுக்கு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எதுக்காக சுட எண்ணெய் சேர்த்துருக்கோன்னா அப்போ தான் பக்கோடா நல்ல முறுமுறுப்பாக வரும். அதே மாதிரி நம்ம எதுக்காக ஜலிச்சு ஒவ்வொரு மாவும் சேர்க்குறோன்னா கொஞ்சம் கப்பி இருந்தால் கூட ரிப்பன் பக்கோடா வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்காக இப்போ இந்த எண்ணெய் எல்லா மாவுலையும் படணும். அதனால் இது போல் நல்லா கை வச்சு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் எல்லா இடத்துலையும் படுறது போல் நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி இறுக்கமாக பிடிச்சிங்கன்னா ஷேப் எடுக்கணும். அப்போ அது பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து முறுக்கு மாவு பதத்துக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுடு தண்ணிலாம் சேர்க்கக்கூடாது, நார்மல் நம்ம வீட்டில் இருக்க தண்ணி சேர்த்தா போதும். எடுத்ததுமே அதிகமான தண்ணி சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதை விட ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது. இது பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இதுலேருந்து நம்ம சின்ன உருண்டையாக எடுத்துகிட்டு ஒரு சிலிண்டர் ஷேப்க்கு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம முறுக்கு உரலில் வச்சுட்டு நம்ம ரிப்பன் பக்கோடாக்குன்னே அச்சு கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த அச்சையும் வச்சுட்டு நம்ம பிழிய ஆரம்பிச்சிடலாம். சில அச்சில் இது போல் 4 ஹோல்ஸ் இருக்கும், சிலதில் 2 இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெயில் நம்ம பிழியணும். இப்போ நம்ம எண்ணெயை சூடுபடுத்திடலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. நல்லா சூடானதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் ரிப்பன் பக்கோடாக்களை பிழிய ஆரம்பிச்சிடுங்க. நம்ம நார்மலாக முறுக்கெல்லாம் பிழிவோம்ல, அந்த மாதிரி பிழியணும். பாருங்கள், இந்த மாதிரி டைரெக்டாக எண்ணெயிலே பிழிஞ்சு விட்டுருங்க. இதை நம்ம முறுக்கு மாதிரி தட்டில் பிழிஞ்சு எடுத்து போட முடியாது. இந்த ஸ்டேஜில் மீடியம் ஃப்ளேமில் அதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் மாற்றி வச்சு 2 பக்கம் திருப்பி விட்டு நல்லா கிறிஸ்பியாக வந்ததுக்கப்புறமா வெளியே எடுத்துருங்க. இது வெந்துருச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நம்ம இப்போ சேர்த்ததும் நல்லா நுரையாக வருதில்ல, அதே மாதிரி சத்தமும் வரும். அந்த சத்தம்லாம் நல்லா அடங்கிட்டு நுரையெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ நுரை சத்தம் எல்லாமே அடங்கிருச்சு. இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே போல் மீதம் இருக்க எல்லா மாவுலையும் ரிப்பன் பக்கோடாக்கள் செய்துடுங்க. இந்த மாவில் ரிப்பன் பக்கோடா மட்டும் இல்லை, காராச்சேவு, அதுக்கப்புறமா மிக்சர் இதெல்லாம் கூட பண்ணலாம். அச்சு மட்டும் மாற்றி யூஸ் பண்ணி நம்ம பிழிஞ்சோன்னா காராச்சேவு மிக்சர்லாம் கூட பண்ணலாம். இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்து சர்வ் பண்ணிடலாம். வெளியில் எடுத்ததும் லேசாக கிறிஸ்பினஸ் இல்லாத மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறம் நல்ல முறுமுறுப்பாக இருக்கும். ஆறுனதுக்கப்புறமா ஏர்டைட்டான டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா அது ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம சேனலில் ஏற்கனவே காராச்சேவு, முறுக்கு, மிக்சர் இது எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் வேணும்னா வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இதே போல் தீபாவளிக்கு நிறைய வகையான ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் நம்ம சேனலில் வெரைட்டியாக இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இதே போல் மீதி இருக்க எல்லா மாவுலையும் நான் பொரித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். நீங்களே பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ பெர்ஃபெக்டாக சாப்பிடணும் போல் இருக்குது. இது ரொம்பவே கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்கள பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.